வணக்கம். நாம் இப்போது தொப்பம்பட்டியில் இருக்குங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு புதுசாக மசாலா ஐட்டங்கள்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தொப்பம்பட்டி அம்மிக்கல் மசாலாஸ் இதுதான் அவங்களுடைய நேம். நம்ம ஊர் நேட்டிவிட்டி பேஸில் நம்ம வீட்டில் எப்படி நம்ம மசாலா ஐட்டங்கள்லாம் அரைச்சி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே மெத்தடில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த மசாலா ஐட்டங்கள் போட்டு சமைக்கும்போது சாப்பாட்டுக்கு கூடுதல் ருசி கிடைக்கும். முக்கியமாக நம்ம பாட்டி காலத்தில் சாப்பிட்ட அந்த கைப்பக்குவத்தில் இருக்கிற ருசி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னால் மட்டும் பத்துமா? அது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடணும் இல்லையா? ஒரு பொருள் வாங்குகிறோம், அது உண்மையிலேயே அவங்க சொல்கிற அளவுக்கு இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிடணும். அதனால் இந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டு சமைச்சு பார்த்து அது எப்படி டேஸ்ட்டில் இருக்கா, அவங்க சொல்கிற அளவுக்கு கைப்பக்குவத்தில் இருக்கா, டேஸ்ட்டாக இருக்காங்கிறது இன்றைக்கி அதையும் நாம் ரிவ்யூ பண்ணிடலாம். இப்போ என்னென்ன மசாலா ஐட்டங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்குங்கிறத பார்த்துருவோம். சாம்பார் பொடி, ரசம் பொடி, பிரியாணி பொடி, நாட்டுக்கோழி கிரேவி பொடி, நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி சுக்கா, அதுக்கப்புறம் முருங்கை இலை பொடி, கருவேப்பிலை பொடி, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் 65, இட்லி பொடி, அதுக்கப்புறம் பருப்பு பொடி. ஸோ என்ன பொடி வேணும்னாலும் இவங்கக்கிட்ட இருக்குது. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பொடி தேவைப்பட்டாலும் அவங்க அதை ரெடி பண்ணியும் கொடுக்குறாங்க. இது 100 கிராம். இது எல்லாமே 1/4 கிலோ 1/2 கிலோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாலும் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வீடுகளுக்கு வேணும், எனக்கு ஒரு 1/4 கிலோ இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதை உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, எங்களுக்கு பல்காக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லையும் அதை கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆல்ரெடி ஹோல்சேல் ப்ரைஸில் இவங்க இங்கே பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு அதை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் விட நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஹாஸ்டல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் பல்காக தேவைப்படும். ஸோ நீங்களும் இவங்களை நேரடியாக அணுகும்போது உங்களுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ரைஸை விட இன்னும் கொஞ்சம் கன்சிஷன் பண்ணி உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டில் நல்ல பக்குவத்திலே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி இவங்களால மட்டும் இந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இவ்வளவு டேஸ்டியாக இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபார்ம், இவங்களோட தோட்டம் இருக்குதுங்க தொப்பம்பட்டியிலே. ஸோ இங்கேயே அங்கே விளையிற அந்த காய்கறிகள் தலைகளையே வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்த மசாலாவை தயாரிக்கிறாங்க. வெளியிலேருந்து வாங்கணும் இல்லை வாங்கி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறனால தரமான மசாலா பொருட்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அம்மிக்கல் மசாலா பிராண்டில் கிடைக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் பழனி இன்னண்ட் அரௌண்டில் இருக்கிறவங்க முடிஞ்சால் உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா நீங்கள் நேர்லேயே பார்த்து கூட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு போஸ்டலில் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க. ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாம்பிள் ஏதாவது வேணும், நாங்கள் பல்காக வாங்க போகிறோம் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம ஊரில் வரைக்கும் இந்த மசாலா கம்பெனி ஐட்டங்கள் யாரும் தயாரிக்கிறதா நான் கேள்விப்படல. ஸோ நம்ம ஊரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பழனி வாழ் மக்கள் ஒரு ஆதரவு கொடுத்து இந்த முதல்ல முக்கியமாக நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கணும் இல்லைங்களா? இந்த மசாலா பவுடர்களுடைய டேஸ்ட்டு கொங்கு பெல்ட்டோட நேட்டிவிட்டி டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டுக்கோழி குழம்புலாம் நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே நீங்கள் பாட்டி கை பக்குவத்தில் சமைச்ச அந்த நாட்டுக்கோழி டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி இதெல்லாம் செய்யும்போது எல்லாம் ஒரே டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லா மசாலா பவுடருக்கும் தனித்தனி ருசியை உங்கள் உணவுகளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அந்த டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது, இதை சமைக்கும்போது என்ன மாதிரியான அரோமெல்லாம் வருதுங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். வாங்க போகலாம். இப்போது சிக்கன் சுக்காவுக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்கக்கிட்ட சுக்காவுக்கு தனியாக மசாலா பொடியும் இருக்குது, நாட்டுக்கோழி குழம்புக்கும் மசாலா பொடி வச்சுருக்காங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நாட்டுக்கோழி குழம்புக்காக வணக்கிட்டு இருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மசாலாவே ஆட் பண்ணணும். அதுக்கிடையில் சிக்கன் சுக்காவுக்கு வெங்காயம், தக்காளி அதெல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ அந்த சிக்கனை அதில் நம்ம போடணும். போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடவே இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது சுக்காவுக்குன்னு தனியாக மசாலா இருக்குது, அதை தனியாக இப்போ போடணும். ஒரு 2 ஸ்பூன் மசாலா போட்டாலே போதுங்க. ஏன்னா அதில் உள்ள எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டாலே அந்த கலரே உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்குது. சிக்கன் சுக்காவுக்கான கலரே வந்துருச்சு பாருங்களேன், நல்லா ரெட் கலரில் இருக்குது. இப்போ இந்த சிக்கன் சுக்கா மசாலா போட்டதுக்கப்புறமும் நல்லா வணக்கணும். நல்லா அந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணங்கணும். அது வணங்கும் போது தான் எவ்வளோ தூரம் வணக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கிடையில் இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கோழி குழம்போட மசாலா, அந்த மசாலாவும் ஒரு 4 ஸ்பூன் போடணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த குழம்பு நல்லா திக்காக கிடைக்குது.
இந்த மசாலா மட்டுமே போதும், வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்ல. இந்த மசாலாவிலேயே எல்லா பொருளுமே அவங்க ஆட் பண்ணியிருக்கிறனால இது போடும்போதே அந்த கலர் நல்ல நாட்டுக்கோழி குழம்புக்கான கலர் கிடைக்குது. இந்த மசாலா நல்லா வணங்கணும். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வணக்கணுமோ அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வணக்கணும். இப்போ இந்த மல்லிப்பொடி கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போதும். எதுக்குன்னா லைட்டாக அந்த கலருக்காகவும் காரத்துக்காகவும் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும். அதுவுமே இவங்க அம்மிக்கலோட பிராண்டட்ல இருக்கிற சில்லி பவுடர் தான். அந்த சில்லி பவுடர் தான் இப்போ போட்டிருக்கோங்க. அந்த சில்லி பவுடரும் போட்டதுக்கப்புறமும் நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கணும். இங்கே இந்த பக்கம் சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியும், நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சுங்க. வெங்காயம் வணங்கினோடனே இதை அரைச்சாலே போதும். இதுதான் மசால், பேசிக் மசாலா இதுதான். சிக்கன் சுக்காவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்ம அந்த வெங்காயம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை மண் சட்டியில் வச்சுருக்கோம். மண் சட்டியில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நாட்டுக்கோழியும் அதிலே போட்டிருக்காங்க. அந்த கலரே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த எல்லோ ஷேடில் இருக்குது. இதுதான் வந்து கரெக்டான ஒரு நாட்டுக்கோழி குழம்போட கலருங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கர் வச்சுட்டு எண்ணெயும் ஆயிலும் ஊற்றிட்டு அதில் ஒரு 4 பிரியாணி இலை மட்டும்தான் போட்டிருக்கோம். அது பிரியாணி மற்ற பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவுமே போடலை. பிரியாணி இலை போட்டு பச்சை மிளகாய் 2, அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரியாணி மசாலாவிலே எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஸ்பைசஸ் நம்ம எதுவுமே வந்து தாளிக்கும் போது போட வேண்டியதில்லை. அடுத்து மல்லி புதினா பச்சை மிளகாய் இது 3 நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. ஏன்னா அந்த மல்லி புதினாலாம் நமக்கு சாப்பிடும்போது அது பொறுக்கி வைக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி அரைச்சி போட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் நல்லா அந்த பிரியாணியில் இறங்கும். அதனால் மல்லி புதினா பச்சை மிளகாய் 3யுமே நல்லா அரைச்சி அதில் போட்டு அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம், மல்லி புதினாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு, தக்காளியுமே கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி போடும்போது நமக்கு அந்த இடையில பொறுக்கிற வேலையே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 தக்காளியை வந்து பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரியிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, அதாவது 1 கிலோ அரிசிக்கு வந்து 1.5 ஸ்பூன் போட்டாலே போதும். எல்லா ஸ்பைசஸும் இந்த பிரியாணி பவுடர்லேயே இருக்கிறனால வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த பிரியாணி மசாலா போட்டதுமே அந்த கலரே வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கே ஒரு ஆச்சரியம், அந்த கலர் வந்து அப்படியே இந்த ப்ரௌன் ஷேடில் மாறிடுச்சு பாருங்கள். பிரியாணியோட கலரே வந்து இந்த ப்ரௌன் கலரில் தான் இருக்கணும். சில பேர் வந்து ஹோட்டல்ஸில் பிரியாணி பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அது நமக்கு பிடிக்காது. நம்ம ட்ரெடிஷ்னலாக பிரியாணி பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரௌன் ஷேடில் தான் இருக்கணும். இந்த பிரியாணி பொடி போட்டோடனே அந்த கலரே மாறிடுச்சு. அது பார்த்தாலே தெரியுது. இந்த கிரேவி பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதுவுமே காரத்துக்கு. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா அரைச்சும் போட்டிருப்போம், தாளிக்கிறதுக்கும் போட்டிருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் காரத்துக்காக வேண்டி 2 ஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகா பவுடர் தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மட்டன் பீஸ் நல்லா அது வணங்கினதுக்கப்புறம் இந்த மட்டன் பீஸஸையும் அதில் போட்டுடணும். இப்போ மட்டன் போட்டது நல்லா வணக்கணும். உங்களுக்கு சிக்கன்னா போட்ட உடனே வெந்துடும். பட் மட்டனுங்கும் போது நம்ம 2-3 விசில் விட்டால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் இப்போ ஊற வச்ச பிரியாணி அரிசியை வந்து அதில் போடுறோம். அதில் இப்போ போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா தனியாக ஒரு பாத்திரத்தில், ஏன்னா அது குக்கர் பிடிக்காதுங்கிறனால தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த பிரியாணி மசாலாவோடு இருக்கிற அரிசியை வந்து அதில் கொட்டி தம் போட்டுடணும். தம் போடும்போது தான் அந்த நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் நல்லா பளபளன்னு வரும். குக்கர்லேயே வைக்கும்போது கூட அடியில் சில சமயம் வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால அந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தம் போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து அந்த கடையில் வாங்குற மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக வருங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது அந்த ரைஸ் எல்லாம் போடணும். எப்போவுமே வந்து தண்ணி கொதிக்காமல் போடும்போது ரைஸ் வந்து உடையும். ஸோ நல்லா கொதிக்கும் போது இப்போ ரைஸ் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மேலால் இந்த மல்லியும் புதினாவையும் தூவி விட்டுறணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அதனால் மல்லி புதினா தூவி விட்டுட்டு உப்பு எதுவும் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அடியில் சம்டைம் பார்த்திங்கன்னா மேலே மசாலா இருக்கும், அடியில் வந்து இந்த ரைஸ் ஒயிட் கலரில் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா அந்த கொதிக்கும் போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு ஈவனாக இருக்கும். மசாலா எல்லா பக்கமும் ஒரே அளவுக்கு ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மூடியை போட்டு மூடி வச்சிடணும். பிரியாணி தம் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், நாங்கள் ஒரு ஐட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து உளுந்தங்கஞ்சி பவுடரும் இவங்க சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு உளுந்து ஸ்வீட்டுக்கு வெல்லம் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு டம்ளர் உளுந்தங்கஞ்சிக்கு 1 ஸ்பூன் பவுடர் மட்டும் போட்டு நீங்கள் தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும், உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம்.
நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ஏலக்காய்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்வீட்டும் வந்து ரொம்பவும் ஸ்வீட் இல்லாமல் நார்மலாக திகட்டாமல் நல்லா இருக்குது. மெயினாக வந்து லேடிஸ்க்கு வந்து 40+ இருக்கிறவங்க போன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இப்போ சின்ன வயசுலேருந்து நிறைய உளுந்தங்கஞ்சி கொடுக்குறாங்க. நம்ம அப்பப்போ வீட்டில் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி பவுட்ரு வாங்கி நம்ம வந்து இதை ரெடிமேடாகவே விற்கிறாங்க. இதை வாங்கி நீங்கள் உளுந்தங்கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது வந்து உளுந்தங்கஞ்சி பண்ணியிருக்காங்க. இந்த அம்மிக்கல் மசாலா ப்ராடக்ட்ஸில் உளுந்தம் பவுடரும் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து வீட்டு முறைப்படி இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல், கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு பாயாசம் மாதிரி வைக்கணும்னாலும் வந்திருக்கு கெஸ்ட்டுக்கு இது கொடுக்கலாம். ரொம்ப பாரம்பரியமாக இருக்கும். ஸோ உளுந்தங்கஞ்சியெல்லாம் ஆதி காலத்துலேருந்து இருக்கிற ஒரு உணவு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வர்றவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா மாதிரி உளுந்தங்கஞ்சி, உளுந்த பாயாசம் அந்த மாதிரி பண்ணலாம். நல்லா திக்காக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே அந்த பிரியாணி கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ரைஸ் எல்லாமே அப்படியே உடையாம நல்லா உதிரி உதிரியா வருது. அதே போல மட்டன் பீசஸ்மே வந்து நல்லா சாஃப்டா வெந்திருந்தது. பிரியாணி மிக்ஸ் பண்ணும்போதே அந்த அரோமா ரொம்ப சூப்பரா இருந்தது. மிக்ஸ் பண்ணும்போதே எனக்கு சாப்பிடணும் போல இருந்தது. நார்மலா நம்ம கடையில வாங்குற மசாலா வந்து நிறைய போட்டாதாங்க இந்த ஸ்மெல்லே வருது. அதுவுமே மேக்ஸிமம் அவ்வளோக்கா வர்றதில்ல. பட் இந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டாலுமே அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு. கலரும் வந்துருது, அந்த ஸ்மெல்லும் நல்லா பிரியாணிக்கான ஸ்மெல் வந்துருது. நல்லா சமைக்கும் போது பயங்கரமான பசிங்க. கமகமன்னு வாசம், வீடே மணக்குது. அந்த அளவுக்கு மசாலா பொடி வேலை செஞ்சிருக்குது போல. நம்மளால பசியை பொறுக்க முடியல. நல்ல வேளை அந்த பிரியாணி தம் போடுறதுக்குள்ள உளுந்தங்கஞ்சி கொடுத்தாங்க. அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டேன். நல்லா எல்லாம் கொண்டாந்து சர்வ் பண்ணி வச்சுட்டாங்க முட்டையோட. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சுக்கா, அதே மாதிரி நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் பிரியாணி, இந்த ஐட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அம்மிக்கல் மசாலா மிக்ஸில் நம்ம பண்ணது தான். இன்னைக்கு பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா பிரமாதமான டேஸ்ட்டு. மட்டன்லாம் சும்மா பஞ்சு மாதிரி வந்திருந்தது. இது வந்து அத்தன்டிக் கொங்கு ஸ்டைல் பிரியாணி. ஸோ நீங்கள் மட்டன் பிரியாணினா நம்ம நார்மலாக சாப்பிடுவோம். சென்னை ஸ்டைல் பிரியாணி ஒன்று இருக்கும். மைல்டாக மசாலாலாம் போட்டு ஒரு பிரியாணி செய்வோம். இது நேட்டிவ் கொங்கு ஸ்டைல் பிரியாணி. உங்களுக்கு நம்ம அம்மிக்கல் மசாலா நீங்கள் இந்த பிரியாணி மிக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா தான் இந்த டேஸ்ட் நேட்டிவிட்டியோடு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஊர் சைடில் வந்து மேக்ஸிமம் இந்த பொன்னி அரிசியிலே இந்த பிரியாணி செஞ்சுருவோம். அதே மாதிரி குரணையிலையுமே வந்து பிரியாணி செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ இந்த மசாலா நம்ம கையில் அரைச்சி போட்டோம்னா தான் உங்களுக்கு சாப்பாட்டில் அந்த ருசி ஏறும். ஸோ அது வந்து இந்த டேஸ்ட் வந்து மசாலா போடுறப்போ இதில் வந்து தெரியுது நமக்கு. நாட்டுக்கோழி கிரேவி அதோட டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் உரப்பாக நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அந்த டேஸ்ட் வந்து இதில் தெரியுது. ஒன்ஸ் நீங்கள் இந்த மசாலா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா கடையில் போய் மசாலாவே வாங்க மாட்டீங்க. அதேமாதிரி நம்ம வீட்லேயும் இதை ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சாத்தியமில்லாத விஷயம். வாங்கி வச்சுக்கோங்க, அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடுகளுக்கு தேவைப்பட்டாலோ, ஹாஸ்டல்ஸு, ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன், கோயில் விசேஷம், அதுக்கெல்லாம் பல்காக நீங்கள் சமைக்கிறீங்க, மசாலாலாம் எங்களுக்கு அத்தன்டிக்காக வேணும், அப்படியே நேட்டிவான டேஸ்ட்டில் இருக்கணும்னா நீங்கள் அம்மிக்கல் மசாலாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்கூல் படிக்கலாம் லீவில் மாமன் வீட்டுக்கு போகையில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வளர்த்துற வெடா கோழியை அடித்து வறுவலும் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. சும்மா இங்கே நம்ம சாப்பிடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. இப்போ பிரியாணி 2 தடவை வாங்கி சாப்பிட்ணுங்க, அவ்வளோ டேஸ்ட். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலான்னு எடுத்து ஊற்றும் போதே அப்படி ஒரு வாசனை, நல்லா ஜம்முன்னு இருந்தது. சாப்பிட்டு பார்த்தாங்க, அடேங்கப்பா, ரொம்ப நாள் ஆச்சு நான் நாட்டுக்கோழி இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டு. எங்கள் பாட்டி கையில் நான் சாப்பிட்ட ஞாபகம் நமக்கு வருது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த மசாலா தான் நம்மளுக்கு முக்கியமானது. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலெல்லாம் மசாலா பொடியில் விற்காத காலத்துலேயே உங்களுக்கு வீட்டில் மட்டும்தான் அரைச்சி போடுவாங்க. அதோட டேஸ்ட்டுங்க மிளகா செலவுலேருந்து நீங்கள் அம்மிக்கல் ஆட்டி அதில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் கிடா வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே கிரைண்டர் மிக்சியெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த மிளகா செலவு வந்து எல்லாமே நம்ம கையில் ஆட்டி வைக்கும்போது அதோட ருசியே தனி தான். அதே மாதிரி தான் இந்த மசாலாவும் நம்மளாக வந்து மேனுவலாக
வீடுகளில் செஞ்சு சாப்பிடும்போது அதோட ருசியே தனி, திகட்டாது, நெஞ்செரிச்சல் வராது, அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்லா இருக்குது வயிறே. அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டுமே ஞாபகத்தில் நின்றுக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு பிரமாதமான ருசியோடு இன்னைக்கு வந்து கறி விருந்தை சாப்பிட்டாச்சு. அம்மிக்கல் மிக்ஸோட கறி விருந்து. அதே மாதிரி இந்த நாட்டுக்கோழி குழம்பு இதுகளுக்கெல்லாம் இருக்கிற மிக்ஸ் மாதிரியே ரசத்துக்குமே வந்து மிக்ஸ் வச்சுருக்குறாங்க அம்மிக்கல்ல. ஸோ அதுவுமே அத்தன்டிக்கு கிராமிய மனம் கொண்ட ரசப்பொடி. அதையுமே டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. ஸோ மறுபடியும் ஒரு கரண்டி வாங்கி ரசத்தை போட்டு சாப்பிட்டு, தயிர் ஊற்றிக்கிங்க, நம்ம தோட்டத்திலே இருக்குது, நாங்கள் ஐயோ நம்மளால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு மீல்ஸை வந்து முடிச்சாச்சு. பிரமாதமான சாப்பாடு. அம்மிக்கல் பிராண்டில் தயாரிக்கிற கறி மசாலா பொடியோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம் 45 ரூபாய்ங்க. மல்லித்தூள் 40 ரூபாய்ங்க, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒவ்வொன்றுமே 50 ரூபா வருதுங்க. பிரியாணி பொடி 95 ரூபாய்ங்க. இட்லி பொடி, பருப்பு பொடி வாங்கிட்டீங்கன்னா 40 ரூபா வருங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா ஐட்டத்தோட ப்ரைஸுமே 50 கிராமுக்கானதுங்க. இதே நீங்கள் வந்து கிலோ கணக்கில் வாங்கும்போது இப்போ நான் சொன்ன ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு கம்மியாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம பழனி சேனலுடைய பேஜுடைய ஃபாலோவர் அண்ட் சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பல்காக வாங்கும்போது 10% உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பழனி சேனலோட ஃபாலோ ஆயிருங்க அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு கம்பல்சரி 10% ஆஃபர் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த அம்மிக்கல் மசாலாவை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு இப்போ இமீடியட்டாக கால் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பொடி வேணும் அப்படிங்கிறத, மசாலா வேணுங்கிறத அவங்களுக்கு ஃபோனில் ஆர்டர் பண்ணி உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டா அவங்க வந்து உங்களுக்கு போஸ்டெல்லாம் அனுப்பிடுவாங்க. அம்மிக்கல் மசாலாவை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து இவங்க எந்த ரா மெட்டீரியலுமே வாங்குறது இல்லைங்க. அவங்களோட சொந்த தோட்டத்தில் விளையிறதையே வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த எல்லா மசாலா ஐட்டங்களையும் தயாரிக்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இயற்கை முறைப்படி வளர்கிற செடி கொடியிலேருந்து இந்த இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. அதனால் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அப்படியே நம்மளோட அந்த பாரம்பரியமான ருசி மாறாமையும் இருக்குங்க. ஸோ ஒரு அருமையான விஷயம். அம்மிக்கல் மசாலா அவங்களோட இந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அது வந்து என்னென்ன டேஸ்ட்டில் எப்படியெல்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம வீடியோவில் காமிச்சிட்டோம். நல்லா பிரியாணியெல்லாம் சரியான டேஸ்ட்டுங்க. நம்ம ஊர் பக்கம் கோயம்புத்தூர் பெல்ட்டில் அந்த கொங்கு பெல்ட்டு நேட்டிவில் அருமையாக செஞ்சுருந்தாங்க. நம்ம அம்மா பாட்டி அவங்களோட கைப்பக்குவத்தில் செஞ்சால் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ரசமெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரசப்பொடி போட்டு வச்சது அப்படியே ஒரு கிராமியமானமிக்க ஒரு ரசம். அதே மாதிரி முக்கியமாக நாட்டுக்கோழி குழம்புங்க, அவ்வளோ ஒரு பிரமாதமான டேஸ்ட்டு. ஒயிட் ரைஸ்க்கு நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அள்ளுது. கண்டிப்பாக நீங்கள் அந்த நாட்டுக்கோழி மிக்ஸ் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பருப்பு பொடி, இட்லி பொடி எல்லா ஐட்டங்களும் இருக்குது இங்கே இருக்கிற. இப்போ நாங்கள் சொன்ன இந்த ஐட்டங்களை தவிர வேறு ஏதாவது மசாலா பொடிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அது என்ன எவ்வளோ வேணும் சொன்னாலும் அதையும் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டு முறைப்படியே உங்களுக்கு தயாரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு நல்ல எங்களுக்குமே ஒரு நல்ல அனுபவம் இது. நல்லா பிரமாதமாக வயிறார சாப்பிட்டோம். எந்த நெஞ்சரிச்சலே எதுவுமே இல்லையாப்பா. ஏன்னா வந்து வயிறு எரியாமல் இருக்கும். சில மசாலா கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் வந்து வயிறு எரியுது. சாப்பிடும்போது நல்லா இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வயிறு லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கும். சாயந்தரம் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டாலும் நைட்டே பசிக்காது, குப்புன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த கெமிக்கல்ஸு, இந்த டேஸ்ட் ஆடான்ஸ் எல்லாம் போடுறதுனால வருது. இது வந்து ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்டில் எப்படிங்க நம்ம மிளகா பொடி, சாம்பார் பொடியெல்லாம் அரைக்கிறோம், அதே மெத்தடில் இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. இப்போ நாங்களும் இந்த பொடியெல்லாம் வாங்கிட்டு தான் போகிறோம். இன்னும் எங்கள் வீட்லேயும் இந்த மசாலா பிரியாணி தான், நாட்டுக்கோழி குழம்பு தான். அதனால் நாங்களும் இதான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். அதே மாதிரி இவங்களோட பேக்கிங்கே பார்த்திங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக எல்லா பிராண்டுமே வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் பண்ணுவாங்க, தூக்கி போட்டால் அது வந்து ஒன்றும் அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது, இல்லைன்னா அது மக்காது. ஸோ இவங்க வந்து நார்மல் ப்ரௌன் கவர் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, சிம்பிளாக பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக இவங்க பண்ணியிருக்காங்கன்னா மெயினாக எக்கோ ஃப்ரெண்ட்லியாக, மண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களையும் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் இவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பழனிக்குள்ளே இருக்கிற மக்கள் நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பொடியை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பழனி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என்ன ப்ரைஸு, உங்களுக்கு என்னென்ன அளவில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேளுங்க. மெயினாக உளுந்தங்கஞ்சி பவுடர் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. அதுவுமே நாங்கள் வாங்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா வீட்டில் உளுந்தா ஊற வச்சு நம்ம அரைச்சி அது செய்கிறது கண்டிப்பாக கஷ்டங்கிறதுனால நானுமே அது செய்யறதில்ல. பட் இது ரெடிமேடாக இருக்கிறனால நம்ம வாங்கி அப்படியே மிக்ஸ் பண்ணி கஞ்சியாகவும் குடிச்சிக்கலாம், இல்லை நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் களியாயிரும், களியாகவும் சாப்பிட்டுக்கலாம். மெயினாக குழந்தைங்க இது உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிறது நல்லதுங்க. லேடிஸ்க்குமே போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால நாங்களும் இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி, பிரியாணி மசாலா, நாட்டுக்கோழி உளுந்து பவுடர் அரைக்கிறதுமே கஷ்டமான விஷயம். மிக்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு
அரைச்சு கொடுத்துடலாம். வேணுங்கும் போது நீங்க ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் பவுடர் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி கஞ்சியா குடிச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா ஒரு டம்ளர் நீங்க கஞ்சி அது குடிச்சுக்கலாம். நல்ல பாயாசமாட்ட டேஸ்டாவே இருந்ததுங்க. ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்க டக்குன்னு ஒரு உளுந்த மிக்ஸி வச்சிருந்தீங்கன்னா போட்டு பாயாசமாட்ட கொடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வெல்லம் கருப்பட்டி போட்டு மெயினா கொடுத்தாங்க. கருப்பட்டி போட்டிருக்காங்க சூப்பரா அதுல. ஸோ கருப்பட்டியுமே ஹெல்த்தி தானே, அது போட்டிருக்காங்க. இனிப்புமே ரொம்ப நார்மலா அளவா இருக்கிறதுனால திகட்டவும் இல்லை. ஸோ களியாவும் சாப்பிட்டுக்கலாம். களி கிண்டி நம்ம சுகர் எண்ணெய் ஊத்தி பேஷண்ட்டுகளுக்குமே ரொம்ப சாப்பிட்டுக்கலாம். நல்லது அது எல்லாமே. உளுந்தங்கஞ்சி எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ அது நான் எனக்கே ஒரு பேக்கெட் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு சாதாரணமாக இல்லைங்க, எல்லாம் பிரமாதமாக இருக்குது, முக்கியமாக ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். அம்மிக்கல் மசாலா மிக்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.